விஜய் சரியாகத்தான் வழிநடத்தப்படுகிறாரா? எல்லா தலைவருமே இன்பில்ட்டாவே வந்து மக்களுடைய மனசாட்சியை உட்கார்ந்த இடத்துல புரிஞ்சுக்கிறது அப்படின்றது வந்து சாத்தியப்படாது. அவங்களுக்குன்னு தலகர்த்தர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த தலைவருக்கு செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. உதாரணத்திற்கு இப்போ திமுகலையும் அதிமுகலையும் இந்த எலெக்ஷனில் யார் ஜெயிப்பான்றது தலைமை கழகத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த பகுதி செயலாளருக்கு தெரியும். இந்த வார்டு இன்னைக்கு நம்ம கையில், இந்த வார்டு இந்த தடவை நம்ம கையில் கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு பகுதி செயலாளர். இப்போ ஏன் ஸ்டாலின் வந்து 234 தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் கூப்பிட்டு நீங்கள் வாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை சொல்லுங்க, கள நிலவரத்தை என்கிட்ட சொல்லுங்கன்னு ஏன் 234 தொகுதி கூட்டம் நடத்துறாரு? அந்த பகுதி செயலாளருடைய ரிப்போர்ட்டை அவர் வாங்கணும். இன்டெலிஜென்ஸ் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது. அப்போ இது ரெண்டையும் வந்து அவர் வெரிஃபை பண்ணிட்டு கட்சியோட செயல்பாட்டை திட்டமிட போறாரு. நீங்க வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு கட்சி நிர்வாகிகளுக்கு தடை இருக்கிறது. உங்க வீட்டுக்குள்ள அனுமதிக்கப்பட்டது யார் யார் அப்படின்னா, உங்களுடைய ஆடிட்டர் ஆகிய பொருளாளர், உங்களுடைய பொதுச் செயலாளர், உங்களுடைய தேர்தல் மேலாண்மை குழு செயலாளர். இந்த 3 பேர் தான் உங்களுடைய வீட்டுக்குள்ள அனுமதி. அப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி, அவர் பொறுப்புல இல்லை, ஸ்ட்ராட்டஜிஸ்டாக கூட இருக்கிறார். இந்த 4 பேர் உங்களுக்கு சரியான செய்திகளைத்தான் கொண்டு போய் சேர்க்கிறார்களா?